ஐஸ்வர்யா மருத்துவமனையின் வரலாறு குறித்து நாம் இப்பொழுது ஒரு குறும்படம் ஒன்றை பார்த்தோம். இந்தியாவில் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு 30 மருத்துவமனைகளை நிறுவி மிக சிறப்பான வகையில் மருத்துவ சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு குழுமம் தான் ஐஸ்வர்யா மருத்துவ குழுமம். இந்த குழுமத்தின் சார்பில் இன்றைக்கு இந்த பகுதியில் புதிய பன்னோக்கு மருத்துவமனை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்த மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்வில் இன்னொரு கூடுதல் சிறப்பாக 100 இருதய அறுவை சிகிச்சைகள் இலவசமாக செய்யப்படும் என்கின்ற அறிவிப்போடு இது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் என்று. எதையும் முறையாக செய்தால் அது பாதி முடிந்ததற்கு சமம் என்கின்ற வகையில் இந்த மருத்துவ சேவையை தொடங்குகிற போதே 100 அறுவை சிகிச்சைகள் இலவசம் என்கின்ற வகையில் இது தொடங்கப்பட்டிருப்பது என்பது உண்மையிலேயே மிக சிறந்த மருத்துவ சேவையை எதிர்காலத்தில் இந்த மருத்துவமனை அளிக்கவிருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாகும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2007 என்று நினைக்கிறேன், சென்னையில் இதே ஐஸ்வர்யா செயற்கை கருத்தரித்தல் மையம் அடையார் பகுதியில் திறந்து வைக்கும் வாய்ப்பினை அன்றைக்கு நான் பெற்றேன். இன்றைக்கு ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஐஸ்வர்யா மருத்துவமனையை திறந்து வைக்கும் ஐஸ்வர்யம் எனக்கு கிடைத்திருப்பது என்பது மிகப்பெரிய அளவில் நான் மகிழ்ந்த ஒன்று. இன்றைக்கு தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு என்பது நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் அயலக தமிழர்களின் தினம் தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டது. அப்பொழுது இந்தியாவின் சுற்றுலாத்துறையின் சார்பில் ஒரு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்பட்டது. அதில் பல்வேறு நாடுகளிலிருந்து, குறிப்பாக 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு மருத்துவத்திற்காக இன்றைக்கு வர தொடங்கி இருக்கிறார். இதற்கு முன்னால் எல்லாம் இந்தியாவில் இருப்பவர்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருப்பவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் பார்ப்பது என்பது அவசியம் என்கின்ற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மாறி பல்வேறு வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவின் வேறு பகுதிகளுக்கும் கூட வந்து மருத்துவம் பார்க்கிற நிலை என்கின்ற அளவில் உயர்ந்திருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்தியாவை பொறுத்தவரை 36 மாநிலங்கள் இருக்கிறது. இந்த 36 மாநிலங்களில் மருத்துவத்திற்காக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களில் 25% பேர் தமிழ்நாட்டிற்கு மட்டும் வருகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இதை ஒன்றிய அரசின் சுற்றுலாத்துறை அமைச்சகம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. பண்ணது மட்டுமில்ல, தமிழ்நாட்டு அரசு என்ன பண்ணுது, தனியார் மருத்துவமனை என்ன பண்ணுது, ஐநா சபையில் போய் பரிசுமான வரைக்கும் மொத்தத்தை சொல்லிட்டார். இவ்வளவு விஷயத்தை சொல்லுவாங்க நான் சத்தியமாக கனவுடைய எதிர்பார்க்கல. அவருக்கு முதல்ல மனப்பூர்வமாக ஒரு பாராட்டு தெரிவிக்கிறேன். பிரமாதமாக கைதட்டிருக்கேன். நான் 2 நிமிஷம் தான் பேச போறேன், பயந்துடாதீங்க. இல்லை, ஐஸ்வர்யா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பின்னாடி ஒரு கதை இருக்கு. அது டாக்டர் சுப்பையன்னு அவர் தான் வேர், ஆணிவேர், இந்த நிறுவனத்தோட ஆணிவேர். அவர் ஆங்கிலேயர் காலத்திலேயே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தமிழர்கள் ஒருத்தர் 2 பேர் தான் டாக்டர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் அவர் ஒருத்தர் கோல்டு மெடல் வாங்கி பாஸ் பண்ணவர். கோவை சென்று அந்த காலத்து இசிஜி உபகரணமெல்லாம் வாங்கி வச்சு ஹார்ட் டிசீஸுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்தவர். முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு விதத்தில் என்னுடைய காஃபி டீ நான் சாப்பிட மாட்டேன், மது பழக்கம் கிடையாது, புகைப்பழக்கம் கிடையாது, அவர் கிடையாது, எனக்கு முன்னோடி அவர் தான். அப்புறம் சாமி கும்பிட மாட்டார் அவர். பெரியார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, பக்தி என்பது தனிமனித பிரச்சனை, ஒழுக்கம் என்பது சமுதாய பிரச்சனை. ஒரு மனிதன் ஒழுக்க சீலனாக வாழ்ந்தால் அவன் பக்திமானாக இருக்கக்கூடிய தேவையில்லைன்னு சொன்னார். அதனால அவர் ஒழுக்க சீலனாக வாழ்ந்தார், பக்திமான பற்றி கவலைப்பட வேண்டியா. அவருடைய மகள் தான் இந்த குட்டி பாப்பா. குட்டி பாப்பான்னு சொல்லுவேன். 35 சர்வீஸ் பண்ண உங்களுக்கெல்லாம் பெரிய அளவு, எனக்கு அது குட்டி பாப்பா தான். ஏன்னா அந்த குட்டி பாப்பா 1978 தமிழ்நாட்டில் மாநில தேர்வில் 1978 ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு வந்த பாப்பா அது. அதுக்கப்புறம் கோவை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பிரமா மார்க் வாங்கி அங்கேயும் கோல்டு மெடல் வாங்கணும்.
அதுக்கப்புறம் இப்போ நீ சொல்றீங்க ஃபெர்டிலிட்டி சென்டர்னு, இதில் வந்து சிங்கப்பூர் போய் அதுக்காக மேல் படிப்பு படித்து அங்கேயும் கோல்டு மெடல் வாங்கிற பொண்ணு. அதுக்கப்புறம் 35 வருஷம் வந்து இதை உருவாக்க என்ன கஷ்டப்பட்டான்னு முதல்ல நீங்கள் பார்த்துட்டீங்க. முதல் 3-4 வருஷம் படாத பாடுபட்டு அடையாளமே தெரியாமல் போராடி இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. அப்புறம் அதுக்கு மேலே சொல்ல வேண்டியதில்லை, வேல்சாமி அவர் வீட்டுக்காரரு, அவரும் சாதாரண நாடு இல்லை. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியில் போய் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ரேங்கில் பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினாங்க. இந்த அம்மா வந்து இந்த அம்மா ஒளி பிரகாசம் மாட்டி அவர் சாதாரண, அவரும் பெரிய ஆள் தான், அவர் நம்ம கண்டுக்காமல் இருக்கிறோம், அவரும் பெரிய ஆள். அவர் இல்லைன்னா இந்த அருண்முத்துவேல் பிறந்திருக்க மாட்டார். அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த அம்மா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அருண்முத்துவேல் ஒரு பையன் வேணும் இல்லை, அதுக்கு காரணமே அவர் தான். இப்போ அவர் வந்து அதே மாதிரி அமெரிக்கா லண்டன்லாம் போய் எம்சிஹெச்லாம் முடிச்சு மருத்துவ படிப்பில் உச்சத்தை இருக்கார். இப்போ அம்மாவை தாண்டி தாய் 8 அடினா ஃபுல்லாக 16 அடிக்கு காயப்படுறாரு. அவருடைய கனவு தான் இந்த மருத்துவமனை. அப்புறம் 100 பேருக்கு இலவசம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நேற்று ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு 3,70,75,000 கீழே உள்ள ரேட். 3,70,75,000 வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியும். அதிகபட்சம் 10 லட்சம். அமெரிக்காவோட தேவைன்னா 31,80,000. ஒரு ஹார்ட் சர்ஜரி 31 லட்சம்னா செத்துட்டாங்க, சம்பாதிக்க காசு போய் அங்கே கூட செத்து போய் விடுறான். அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் இலவசமாக வந்து இப்போ 100 பேருக்கு பண்ணுறான்னு சொன்னால் ஆஸ்பத்திரி மட்டும் விசாரம் இல்லை, அவங்க மனசு விசாரமாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வார்த்தை ஒன்றும் கிடையாது. அவங்க இந்த மாதிரி விளம்பரம் கொடுத்தது எல்லாரும் வியாதிக்காரனா சீக்கிரம் வாங்க வாங்கன்னு சொல்றது இல்லை. நீங்கள் ஒழுங்காக ஆரோக்கியமாக இருங்க, அதை மீறி வாடுற மாதிரி ஒழுங்காக வாழ்ந்து முடியாமல் போகும்போது நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நீங்கள் வந்து எல்லாரும் இங்கே வாங்கன்னு சொல்லி ஒரு ஜீனி கடையும் டீ காஃபி சாப்பிட்ற கடை இல்லை. அது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக என்ன பண்ணீங்க எல்லாரும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் தான் என்னை விட வயசில் பெரியவங்க. இப்போ பொங்கலூர் பழனிசாமி உள்பட எல்லாமே வயசில் சின்னவங்க தான். நீங்கள் 80 தொட்டுகள் ஆகும், உங்களோட நான் 2-3 வயசு பெரியவங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து போடுங்க. இனிமே முடியுமா முடியாதுன்னு தெரியாது. இந்த குழந்தை எழுந்துக்கவே மாட்டாங்க. நைட் 3 மணிக்கு தான் படுக்கிறாங்க ஒவ்வொருத்தனை. இவங்க எழுந்துக்க போகிறாங்க. அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து 1/2 மணி நேரம் நீங்கள் வாக்கிங் பண்ணால் அந்த உடம்புக்கு வேண்டிய ஆக்சிஜன் போகிற சுத்தமான ஆக்சிஜன் ஓசோன் காற்று காலையில் கிடைக்குது. 1/2 மணி நேரம் நீங்கள் காலையில் இருந்து வாக்கிங் பண்ணுங்க. அப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது வெறும் வயிற்றில் போகாதீங்க. நிறைய இப்போ சாஃப்ட்வேர் பசங்களாம் அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்றாங்க. அது மாதிரி பண்ணாங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது எதாவது சாப்பிட்டு போங்க. நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியும். நான் காலையில் என்ன சாப்பிட்றேன் தெரியுமா? முந்தின நாள் பழைய சாதம் ஒரு கையை, 2 டம்ளர் மோர், அதை போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு 2 டம்ளர் மோரோட இருக்கிற பழைய சாதம், ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு பப்பாளி பழம் 5 பீஸ். இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நம்ப முடியுமா உங்களால்? இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மத்தியானம் அதே மாதிரி ஒரு 5-6 காய்கறிகள் சாப்பிட்டு, வீட்டில் செய்கிற காய்கறிகளோட சாதம் இவ்வளோ தான், இவ்வளோ சாதம் மட்டும் போட்டு சாம்பார் ரசமாக போட்டு சாப்பிட்டு, இரவு வந்து கார்போஹைட்ரேட் வேணும், ஒரு இட்லி ஒரு தோசை தான் சாப்பிட்ருக்கேன். புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, டயத்துக்கு சாப்பிட்டு பழகுங்க. ஒரு நாளைக்கு 11 மணிக்கு 7 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவீங்க, ஒரு நாளைக்கு 11 மணிக்கு சாப்பிடுவீங்க, ஒரு நாளைக்கு 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்டு, ஒரு நாளைக்கு 4 மணிக்கு சாப்பிடுவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தோசைக்கல் சூடாக இருக்கும்போது மாவு ஊற்றணுமா, ஆரிப்பானுக்கு மாவு ஊற்றணுமா? சிந்தனை பாருங்க. தோசைக்கல் ஆரிப்பானுக்கு மாவு ஊற்றணும் வேகுமையா? சூடாக இருக்கும்போது ஊற்றணும். அது மாதிரி பசிக்கும் போது சாப்பிடணும். இந்த வயிற்றுக்கு மட்டும் உங்கள் உடம்புக்கு மட்டும் பேசக்கூடிய சக்தியில் என்ன கெட்ட வார்த்தைக்கு எல்லா கெட்ட வார்த்தையும் நம்ம எல்லாத்தையும் திட்டுவோம். ஏன்னா நம்ம அப்படி போது உடம்பை அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் தயவு செய்து டயத்துக்கு சாப்பிடுங்க. எம்டி சமையல் வெளியே போகாதீங்க. அதே மாதிரி கையெழுத்து கும்பிட்ற நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 4 வரைக்கும் தூங்குங்க. இந்த சாஃப்ட்வேர் குழந்தைகள்லாம் என் குழந்தைகள் எல்லாமே 10லேருந்து 4 வரைக்கும் தூங்கலன்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் சொந்தக்கார பையன் ஒருத்தன் சம்பளம் 10 லட்சம் கொடுக்குறான். 30 வயசு ஆகுது. 10 லட்சம் சம்பளம் கொடுக்குறான். பிபி சுகர்ஸ் எல்லாம் ஏறிடுச்சு. ஏறினோடனே எத்தனை நாளைக்கு இருப்பான்னு தெரியாது சொல்லி பயந்து போய் அந்த வேலையை விட்டுட்டா, வேற வேலைக்கு போகிறோம்னா முதலாளி விட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் சமரசம் பண்ணி சாயங்காலம் 6லேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் தூங்க சொல்லி அப்படி மாற்றிருக்கேன். அதனால் உடல்ல ஆரோக்கியம் போயிட்டா அப்படி உயிரோடு என்ன பிரயோஜனம்? கை நிறைய காசு இருக்கு, அப்புறம் கொண்டு ஐஸ்வர்யா அவங்க அதுக்காக ஆஸ்பத்திரி கட்டு உங்கள் காசுக்காக கட்டலாம். நீங்கள் ஆரோக்கியமாக எங்கேருந்து வரீங்க? அதான் முதல்ல நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டு ஆரோக்கியம் பாருங்க. அப்படி எல்லாம் முடியாமல் போனால் என் பொண்ணு இருக்கா, என் பேரன் இருக்கா, இவங்க எல்லாம் காப்பாற்றுவாங்க. நன்றி.
இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம். ஸோ இது வந்து சென்னையிலே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு ஸ்பெஷல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் ஒரே ரூட்டில் இருக்குது. அதாவது நீங்கள் ஆன்காலஜிக்கு வேறு ஹாஸ்பிட்டல் போவேன், கேன்சர் எதுனாலும், ரேடியோ தெரப்பி, ஸ்டெம் செல், இது எல்லாமே ஆல் அண்டர் ஒன் ரூஃப் இருக்குது. ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் ஓப்பன் ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹாஸ்பிட்டல் இதுதான் இது. அதே மாதிரி இதில் வந்து நாங்கள் இந்த லான்ச்காக வந்து ஒரு 100 பேருக்கு ஃப்ரீ ஹார்ட் சர்ஜரிஸ் பண்ணுறோம். ஸோ எனி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, குழந்தைங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறோம். ஒரு 100 பேருக்கு பண்ணுறோம் அது. ஸோ அது இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணுவோம். நன்றி. இது என்ன அப்படின்னா நம்ம லீடிங் ஹாஸ்பிட்டல் கூட நம்ம கம்பீட் பண்ணுற அளவுக்கு நல்ல மேஜர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நிறையா ஹார்ட் சர்ஜரி போயிட்டுருக்கு, ஆன்ஜியோகிராம் நிறையா பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்யூச்சரில் வந்து மற்ற இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணி முடியாத மக்களுக்கு நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதை எடுத்துக்கிட்டோம்னா கேன்சர் இருக்குது, அதுக்கு சர்ஜரி பண்ணுறாங்க, கீமோதெரப்பி கொடுக்குறாங்க. அதில் முடியலைன்னா கூட ஃபர்தராக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ரிசர்ச் லேபும் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த கார் என்கே தெரப்பி, இந்த மாதிரி இது நிறையா நியூ ட்ரக்ஸ் டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்ம வந்து மற்ற இடத்துல இல்லாதவங்களுக்கு கூட நம்ம செய்கிற மாதிரி ஒரு சென்னையில் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய எய்ம். அதுக்கு வேண்டிய இதை நம்ம அயராது உழைச்சி அந்த மாதிரி கொண்டு வருவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்துக்கு சொல்ல விரும்புகிறோம். என்பது வந்து அது ஒரு சேவையான துறை. அதை வந்து எங்கள் குடும்பம் வந்து ஒரு மனித நேயத்துக்காக, சேவைக்காகவே வந்து 40 வருடமாக வந்து அர்ப்பணித்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வரக்கூடிய ரொம்ப அதிகமான வந்து வியாதிகளுக்கு, நோய்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லா வகையான வியாதிகளும் சிகிச்சை பண்ணுற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். இந்த ஐஸ்வர்யா பல்நோக்கு, அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு உலகத்தில் எல்லா அனைத்து மக்களுக்குமே பயன்படுதுன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மெடிக்கல் செக்அப், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை வச்சுட்டு அதில் வந்து யாருக்கெல்லாம் சர்ஜிக்கல் தேவைப்படுமோ, அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து வயதான வரைக்கும் எல்லா வயதானவுக்கும் தேவைப்படும். சில குழந்தை வந்து பர்த்டே வந்து அவங்க வந்து டிஃபெக்டிவாக பிறக்கிறாங்க, உயிர் வாழ்கிறக்கே அந்த குழந்தை மூச்சு விட்றக்கே அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஸோ இது எல்லாமே வந்து மெடிக்கல் கமிட்டி இருக்குது. எங்கள் கமிட்டி வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பேஸ் பண்ணி வந்து அவங்களுக்கு சர்ஜரி கொடுத்தாங்க. டிசர்விங் பீப்புளுக்காக முடிஞ்ச அளவுக்கு டிசர்விங். இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் முடியாதவங்க, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, வேறு இடத்துல நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜனங்களுக்காக மேக்ஸிமம் பார்த்து கரெக்டானவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணலாம். இது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் இருக்கா சார்? இல்லை, அது நம்பருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க பேஷண்ட்டே பார்ப்பாங்க. பேஷண்ட் எங்கள் மெடிக்கல் கமிட்டி வந்து ஹார்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு, ஸோ யாருக்கெல்லாம் என்ன மாதிரி ஒருத்தருக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே தேவைப்படும் இல்லையா, எல்லாத்துக்கும் சர்ஜரி தேவைப்படாது இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு சர்ஜரி தேவைப்படுறவங்களுக்கு லேட் இல்லாமல் எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது விருப்பு வெறுப்பு இல்லாமல், பெரிய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல், இவங்களுக்கு தேவை, இவங்க மேலே அமௌண்ட் கட்ட முடியாது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சர்ஜரி நடக்கும்.